1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடமுழக்கு நடைபெறுவது வழக்கமாக இருக்கும் நிலையில் கடந்த 2002ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழக்கு நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் கங்கை, யமுனை, காவிரி நதிகளிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு கடந்த ஜனவரி 31ஆம் தேதி 12 கால யாக பூஜை நடைபெற்றது. இதனிடையே கடந்த 2ஆம் தேதி அண்ணாமலையார் சந்நிதியில் உள்ள 63 நாயன்மார்கள், பெரிய நம்பி, நடராஜர், பிடாரியம்மன் உள்பட 100க்கும் மேற்பட்ட பரிவார தேவதைகளுக்கு குடமுழக்கு நடைபெற்றது. இந்நிலையில் 12 கால யாக பூஜை இன்று அதிகாலை 3 மணிக்கு முடிந்ததும் ராஜகோபுரம், அம்மணியம்மன் கோபுரம், சேய கோபுரம், திருமஞ்சன கோபுரம் மற்றும் கோயிலின் உள்ளே உள்ள 9 கோபுரங்கள் என மொத்தம் 13 விமானங்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து புனித நீர் கொண்டு செல்லப்பட்டு நடைபெற்ற குடமுழக்கு நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் குடமுழக்கு நிகழ்ச்சியை முன்னிட்டு 3 ஐஜிக்கள் தலைமையில் 2 காவல் கண்காணிப்பாளர்கள், 16 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோயில் வளாகம், 4 மாட வீதி மற்றும் நகரின் முக்கிய பகுதிகளில் 60க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல 2 ஆளில்லா குட்டி விமானங்கள் மூலமும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பக்தர்களின் வசதிக்காக தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்து 1800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பக்தர்களின் வசதிக்காக கோவிலின் உள்ளே 3 சிறப்பு மருத்துவ முகாம்களும் வெளியே 4 சிறப்பு மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன.